யார்கிட்டயும் கேட்க தேவையில்லை. உன் வீட்ல இருந்து நான் வரும்போது நான் கட்டிட்டு வந்த சேலை ஜாக்கெட்டு, நான் போட்டுட்டு வந்த நகையும், அண்ணி கொடுத்து அனுப்பின நகையும் தான் இந்த வீட்ல இருக்கு. இந்த வீட்ல உன் பொருள் வேற எதுவுமே இல்ல. அதை வேணா தரேன், எடுத்துட்டு போ. மல்லிகா, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? தெரியுமே. வயசுக்கு வந்த தங்கச்சியை வீட்ல வச்சுக்கிட்டு குடி கூத்தியான்னு ஊரூரா அலைஞ்சியே அந்த அன்பு சகோதரன் தெரியுமே. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இன்னைக்கு தங்கச்சி வேணும்னு வந்து நிக்கிறேன். அன்னைக்கு அக்கா நல்லா வாழ்ந்தாதான் உன் தங்கச்சி இங்க நிம்மதியா வாழ முடியும்னு மிரட்டி கூட கண்டுக்காம நீ அண்ணி அடிச்சு அவமானப்படுத்தினியே, அதுக்கு என்ன அர்த்தம்? நீ என்ன பத்தி கவலைப்படல தானே அர்த்தம்? இன்னைக்கு மட்டும் எங்க இருந்து வந்தா தங்கச்சி? நீ சரியில்லாத மனுஷன்னு உன் கூட வாழ வந்த முதல் நாளே தெரிஞ்சுக்கிட்டாங்க அண்ணி. அன்னைக்கு தாலியை கட்டி உன் மூஞ்சில அடிச்சிருந்தா அவ தம்பி வேற ஒருத்தனை கட்டி கொடுத்திருக்க மாட்டானா? ஆனா அண்ணி அப்படி செய்யல. உன்னை திருத்தி நல்ல புருஷனாக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா நீ அல்ப சுகத்தை